வெல்கம் ஜாரா கார்டன். இது எங்கள் மாடி தோட்டம். மாடி தோட்டத்தில் இன்றைக்கி என்ன விஷயத்த சொல்ல போகிறேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இரவு நேரத்தில் நம்ம மாடி தோட்டம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி காமிக்கலாம் அப்படின்ட்டு வந்தேன். பாருங்கள், மேலே வந்தால் பார்த்தீங்கன்னா காற்று ரொம்ப ரொம்ப அருமையாக சூப்பராக இருக்குது. அவ்வளோ ரம்மியமாக இருக்குங்க. மனசுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக சந்தோஷமாக நல்லா இருக்குங்க. ரொம்ப ரொம்ப அமைதியாக. உண்மையிலே இதை அனுபவிக்கிறவங்க சொல்லவே முடியாது, அந்தளவுக்கு ஒரு அருமையான ஒரு அனுபவம். மாடி தோட்டம் வச்சுருக்கிறவங்க காலையில் நேரத்தில் மட்டும் போய் நம்ம செடிகளை பார்க்காம இந்த மாதிரி நேரம் கிடைக்கும் பொழுது மாலை நேரத்துலேயோ அல்லது இரவு நேரத்துலேயோ இந்த மாதிரி வந்தோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ரொம்ப அமைதியாக அருமையாக இருக்கும். பெரும்பாலும் பெண்கள் பார்த்திங்கன்னா அவங்க எந்த நேரமும் வருவாங்க, வந்துட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்க வீட்டில் இருக்கிறதுனால அவங்களுக்கு நேரம் கிடைக்கும். அவங்க வருவாங்க, எந்த நேரம் பார்த்தாலும் அவங்க வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம ஆண்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா வியாபாரம் விஷயமாவோ அல்லது வேலை விஷயமாவோ நம்ம வெளியில் போயிடுவோம். வெளியில் போயிட்டு நைட்டு வந்தோம் அப்படின்னா ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்ட்டு, ரொம்ப அலுப்பாக இருக்குது அப்படின்ட்டு என்ன பண்ணுவோம், சாப்பிட்டுட்டு படுத்துருவோம். நம்மளோட வாழ்க்கை இப்படி தான் ஓடும், ஆண்களோட வாழ்க்கை. அதனால் ஆண்கள் மாடி தோட்டம் வச்சு பராமரிக்கக்கூடியவங்க என்னை போல் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு தான் இந்த வீடியோ. உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது டெய்லியும் வரணும்னு கிடையாதுங்க. ஏதோ ஒரு நாள் நீங்கள் நேரம் கிடைக்கும்போது, உங்கள் வார நாட்டில் லீவ் நாட்களில் கூட நீங்கள் நேரம் கிடைக்கும்போது மேலே வரலாங்க. பாருங்க, அருமையான காற்றுங்க, ரொம்ப அருமையான காற்று. ஆனால் வீட்டுக்குள்ளே உட்கார முடியல, அந்தளவுக்கு புழுக்கம் அதிகமாக இருக்குது. மேலே வந்தோம்னா ரொம்ப ரொம்ப அருமையான காற்று, செம்மையாக இருக்குது. இப்போயே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வாரமாகவே நம்ம சேலத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப வெயில் அதிகமாக இருக்குது, உஷ்ணம் அதிகமாக இருக்குது. வீட்டுக்குள்ளே நம்ம ஃபேன் போட்டு உட்கார முடியல. நம்ம மேலே வந்தோம்னா சூப்பராக இருக்கும். அதோட ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். நான் டெய்லியும் காலையில் நேரத்தில் தண்ணி ஊற்ற வரும்போது பார்த்திங்க அப்படின்னா ஒரு குருவி பறந்து பறந்து போகுங்க. நான் நினச்சிக்குவேன், சரி என்னை பார்த்துட்டு பயந்து பறந்து போகுது அப்படின்னு. ஆனால் நான் மேலே கவனித்து பார்க்கல, இன்றைக்கி தான் கவனித்து பார்த்தேன். இங்கே பாருங்கள், கூடு கட்டியிருக்கு. இதில் கூட இப்போ உள்ளே உட்காந்துருந்தது, இப்போ நான் பார்த்தது போயிடுச்சு. முட்டை வச்சுருக்கு, அதை நான் தொந்தரவு பண்ணல. நல்லா தெரியுது, உள்ளே 3 முட்டை என்னமோ இருக்குது, 2 அல்லது 3 இருக்குது. நான் அதை தொந்தரவு பண்ண விரும்பலை, காமிக்கிறேன் பாருங்கள். சூப்பராக இருக்குங்க அந்த மாடி தோட்டம். உண்மையிலே இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது நம்ம மாடி தோட்டம் இயற்கையாக நல்லா இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு சான்று தாங்க இது எல்லாமே. சரிங்களா? இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.